சொல்லியிருந்தார். அவரை நாங்கள் அன்புடன் அழைக்கவோம். இவருடைய வார்த்தையும் இவர் வார்த்தையை கொடுக்கும்போது அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும். காரணம் பாஸ்டர் மார்ட்டினுடைய வசனத்திலே அநேக வெளிப்பாடுகளை தொடர்ந்து தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பார். அதை கேட்கும் பொழுது அநேகர் அவருடைய வசனத்தை கேட்டு ஆசிரியப்பட்டிருக்கிறார்கள், பாராட்டியிருக்கிறார்கள். தேவன் நன்றி சொல்லுவோம். இப்பொழுது நாங்கள் பாஸ்டர் மார்ட்டின் அவர்களை எல்லோரும் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு அவர் அழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் மார்ட்டின். மைக் ஆன் பண்ணுங்க. ஐயா பிரைஸ் லார்டுங்க. பிரைஸ் லார்ட். நன்றி பாஸ்டர். நீங்கள் உங்களை அழைத்தவர்களே நீங்க செய்தவருக்கு வந்திருக்கு. அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைய நாளே பாஸ்டர் மார்ட்டின் அவர்களே உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவர் என்ன பேசினார், எப்படிப்பட்ட வார்த்தையை கொடுக்க வேண்டும் உங்களோட பேசினார் என்பதை அறிய ஆவலோடு தாகத்தோடு வாஞ்சோடு இருக்கிறோம். இப்பொழுது உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் பாஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமென். ஆமென். மீண்டுமாய் சங்கமம் வானொலி மூலமாய் நேர்களாகிய உங்களையும் விசுவாசிகளையும் நான் சந்திப்பதிலே சங்கமம் வானொலிமா தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையிலே நாம் ஜெபித்து நாம் ஆரம்பிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எனக்கு முன்ன தேவனே, கர்த்தாவே, தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே கர்த்தாவே, மிகுந்த ஒரு சரியான ஷெட்யூல் மத்தியிலும் உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க நீ கொடுத்த நல்ல சாக்கியத்துக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, உங்களுடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே. ஜனங்கள் மேல் வைத்திருக்க அன்பு, அவர்களுக்கு வார்த்தையை நீர் அனுப்புறபடி நமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிற வார்த்தைகள், குணமாக்குகிற வார்த்தைகள், அவர்கள் ஆர்வம் தருகின்ற தேவனுடைய வார்த்தைகள், அவர்கள் பிழைப்பு கேட்கிற தேவனுடைய வார்த்தைகளை நீ அனுப்பி தருவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வசனத்தினாலே பலன் கொள்கிறவளாய் அதன்படி கேட்கிறார் மாத்திரமல்ல, அதன்படி செய்வளாய் மாற்றுகிறபடி நமக்கு நன்றி ஆண்டவர். அப்பேற்பட்ட தேவனுடைய வார்த்தை நீ என்னை மரத்தில் நீ வெளிப்படுத்த வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறோம். பலப்படுத்தும், ஆசீர்வதியும், கிருபையினால் நிரப்பும் இரட்சகர் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் இந்த நாட்களிலே தொடர்ந்து ஜெபங்களை குறித்து பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். ஏன்னா ஜெபங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்க்கணும். ஜெபம் நம்ம தேவனோடு ஐக்கியப்பட வைக்கிறது பாருங்க. ஜெபம் நமக்கும் தேவனுக்கும் இடையில வானமும் பூமியும் படைத்த தேவன் நம்மளோடு கூட பேச விரும்புகிற காரியங்கள் ஜெபத்தின் மூலியமா நம்மளோட பேசுகிறார். நாம் ஜெபத்தின் மூலியமா நம்முடைய தேவைகள், நம்முடைய நாட்டினுடைய தேவைகள், இந்த நாட்டுக்கான தேவையான அமைதி, அந்த மாதிரி சூழ்நிலைகள், உலக நாடுகளுக்கு எந்த தேவையான ஜெபத்தின் மூலமா தேவனை தொடர்பு கொள்கிற மாதிரி. இன்னைக்கு இருக்கிற ஒரு சாதாரண ஒரு பொலிட்டிக்கல் பர்சனை ஒரு சாதாரண பொலிட்டிக்கல் பர்சனை நம்மளால மீட் பண்ண முடியாது. அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி மீட் பண்ண முடியாது. ஆனா வானவும் பூமியும் படைத்த தேவனை நம்ம என்ன பண்ணணும்னா ஈஸியா ஜெபத்தின் மூலியமா நம்ம தொடர்பு கொள்ளும். இப்ப ஜெபம் அப்பேற்பட்ட ஒரு வழி வாசனை நமக்கு உண்டாகிறது. அப்படின்ற போது ஜெபத்தை குறித்து நாம் பார்க்க வேண்டும்னா, இன்னைக்கு நம்ம ஒரு சாதாரண ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், மெம்பர் ஆஃப் அவங்களுக்கு அந்த ஒரு எம்எல்ஏ, ஒரு இது யாரையும் போய் பார்க்கறோம் தெரியாது, கவுன்சிலர் இருக்கிற யாரையும் போய் பார்க்குறோம். ஒரு 5 minutes அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த 5 minutes நம்ம என்ன பண்றோம்னா அவங்ககிட்ட போய் என்ன பேசுறோமோ அதை மட்டும் கரெக்டா பேசுவோம் பார்த்தோம். ஏன்னா நம்ம கொடுக்குற அந்த டைம் வேல்யூபுல்லான டைம் பார்த்தோம். அந்த 5 minutes தான். அதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு அப்பாயின்மெண்ட் வேற ஒருத்தர் வச்சிருப்பாங்க. அங்க போய் நம்ம ஊர் கதையெல்லாம் பேச மாட்டோம், வீண் வார்த்தையெல்லாம் அடக்க மாட்டோம். அப்ப ஒரு சாதாரணமான ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், ஒரு எம்பி, ஒரு கவுன்சிலர், பொலிட்டிக்கல் பர்சன்ட்ட அந்த கொடுக்கப்பட்ட அந்த வேல்யூபிள் டைமை நம்ம மதிச்சு என்ன பேசணும் கரெக்டா பேசி அதை முடிச்சிடறோம் பாருங்க. ஆனா இன்னைக்கு ஜெபத்துல நம்ம அப்படி பேசுறோமா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஜெபத்துல பாத்தீங்கன்னா வீண் வார்த்தையில நம்முடைய வாழ்க்கையில அலப்பவே கூடாது. ஜெபத்துல நாம் யாரிடம் பேச வேண்டும், யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம்? வானமொழி படுத்த தேவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் எப்பேற்பட்ட தேவன் பாருங்க. நம்ம என்ன சொன்னாலும் அவர் நம்ம வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவரா இருக்கிறாரு பார்த்துக்கணும். அப்படின்ற போது அங்க ஜெபத்துல நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி வார்த்தைகள் மட்டும் முக்கியம் கிடையாது, அந்த வார்த்தையின்படி வாழ்ந்து காமிக்கிறதா இருக்க வேண்டும். அப்போதான் நம்முடைய ஜெபத்துக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பதில் தருகிறதா இருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஜெபம் என்ன அப்படின்னா, 2 அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தெசலோனிக்கேயர் எழுதும் 1வது அதிகாரம் 11-12 வசனத்துல நம்ம ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல இன்றைக்கு என்ன பார்க்கின்றதை பார்ப்போம். 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மையப்படும்பட்டாக நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரமாகவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதும்
விசுவாசத்தின் கிரியையும் உங்களிடத்தில் இருக்க வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக அப்படின்ற பலமால் சாரி பலமாய் ஆவியின் அதாவது இந்த இடத்துல போன வாரம் நம்ம எதை பார்த்தோம் அப்படின்னா, நாம் வந்து அழைப்பதற்கு பாத்திரவாதத்தை குறித்து பார்க்கணும். இந்த வாரம் நம்ம என்ன படிக்கிறோம்னா 12ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கபடி நம்முடைய தயவுள்ள சித்தம் முழுவதையும் பார்க்க போறோம். அதாவது தேவனுடைய தயவுள்ள சித்தம் விசுவாசிக்கிறையும் பலமாய் நம்மிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் என்று சொல்லப்பட்டது. அதனால தேவனுடைய தயவுள்ள சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறார். அப்ப தேவனுடைய தயவுள்ள சித்தம் என்றால் என்ன? இன்னைக்கு தேவனுடைய சித்தத்தை பார்க்கும் பொழுது தேவனுடைய சித்தம் அப்படின்னா ஏதோ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஏதோ பரலோகத்துல ஒரு மறைபொருளான ஒரு காரியம் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறோம் பாருங்க. ஒரு 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 கோடிங் வேர்டு அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதை ஒரு கிறிஸ்தவனுடைய பெரிய டாஸ்க்னா என்னன்னா, அந்த கோடை அந்த தேவனோட தயவு சித்தத்தை கோடை நம்ம டீ கோட் பண்ணணும், அது எப்படியாவது கண்டுபிடிக்கணும். இதுதான் ஒரு பெரிய டாஸ்க். அனைவருடைய வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கை எடுத்தா தேவனுடைய தயவு சித்தத்தை கண்டுபிடிக்கிறதுலயே தன்னுடைய சித்தத்தை செய்ய முடியாது பாருங்க. கண்டுபிடிக்கிற தேவ சித்தம் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுலயே வாழ்நாளை அதிகமா வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அநேக இடங்களுக்கு போவாங்க, அப்படியே ஊழியக்காரங்களை பார்க்க அவர்கிட்ட போய் சொல்லி, ஆண்டவரே, ஊழியக்கார்ட்ட போய் சொல்லுவாங்க, எனக்கு என்ன குறிச்ச தேவ சித்தம் என்னன்னு சொல்லுங்க, தேவ சித்தம்னா என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் மற்றவருடைய சார்ந்து இருக்கிறானா அப்படி இருக்கக்கூடாது பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில வேதத்தை நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது பார்த்தீங்கன்னா ரோமர் 12வது அதிகாரம் ரோமர் 12 2வது வசனத்துல இப்படியே எழுதப்பட்டிருக்காங்க. ரோமர் 12 2வது அதிகாரத்தில் கணக்கப்பட்டிருக்கு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரமான சித்தம் என்னவென்று பகுத்தறிகிற உங்கள் மனம் புதிதாக வருவார்கள். இந்த இடத்துல ரொம்ப கிளியரா அவசியப்பட்டிருங்க. தேவனுடைய சித்தத்தை நீங்கள் பகுத்தறியணும். தேவனுடைய சித்தம்னா என்ன நீங்க தெரிந்தறிக்கணும்னா உங்கள் மனம் மறுரூபமா இருந்தா தான் அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் போட்டிருக்கு, நீங்க இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய சித்தத்தை நீங்க தெரிந்து கொள்கின்றது. அப்ப மன மறுரூபமான தேவனுடைய சித்தம்ன்ற எப்படி அந்த வேர்டு எப்படி காம்ப்ளிகேட்டான வேர்டு, அதே மாதிரி இந்த மறுரூபங்கிறது ஒரு காம்ப்ளிகேட். மறுரூபம்னா வேற ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிளா எடுத்துட்டோம்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம ஒரு பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஒரு கூட்டுப்புழு எப்படி வண்ணத்து பூச்சியாக மாறுகிறதோ அது மாதிரிதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றாங்க. அது ஒருவேளை எடுத்துக்கலாம். அந்த கூட்டுப்புழு அனுபவம் கிறிஸ்தவ வாழ்க்கையில வேணும். ஒரு புழுவானது என்ன பண்றது, பிறக்கும்போது புழுவா பிறக்கிறது, அப்புறம் தன்னை சுற்றி ஒரு கூட்டுக்குள்ள போய் தன்னைத்தானே ஒரு தனிமைப்படுத்திக் கொள்கிறது, அதற்குள்ள அது வளர்கிறது. அது வெளியே வரும் பொழுது புழுவா வராது, வெளியே வரும்போது என்ன 2 ரெக்கையோட வண்ணத்து பூச்சியா வருகிறது. அப்போ அது என்ன சொல்ல வருகிறார்கள் அப்படி என்ன சொல்றாருன்னா, நாம் இந்த கூட்டுப்புழு அனுபவத்துக்குள்ள இருக்க வேண்டும். தனிப்பட்ட முறையில தேவ சமூகத்துல உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை படித்து தேவனுடைய வார்த்தையை தியானம் பண்ணி தேவனுடைய வார்த்தையினாலே நாம் வளர்ந்து அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையானது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்படுகிறதை பார்ப்போம். இந்த தேவனுடைய வார்த்தை நம்முடைய இந்த பூமிக்குரிய எண்ணங்களுக்கு மேலா எழும்பி அதை ஆக்குபை பண்ணி நம்முடைய எண்ணங்கள்ல எப்படி இருக்குன்னா தேவனுடைய வார்த்தையா இருக்கும். நாம் அப்பொழுது தேவனுடைய வார்த்தையை பார்க்கும் பொழுதோ அல்லது இந்த உலகத்தை பார்க்கும் பொழுதோ நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற அந்த காரியங்களை நாம் பார்க்கும் பொழுதோ அது ஒரு டிஃபரன்ஸா தான் தெரிய ஆரம்பிக்கும். பார்க்கணும் அது எப்படின்னா இது வரைக்கும் கஷ்டமா இருந்தது எப்படின்னோ அதெல்லாம் ஈஸியா தெரிய ஆரம்பிக்கும். இதுதான் மறுரூபம். இதுதான் மனதின் மறுரூபம். சரீரத்தின் மறுரூபம் அவருடைய 2ஆம் வருகையில மறுரூபமாகப்படுவோம். ஆனா இந்த பூமியில சரீரத்தின் மறுரூபம் இந்த சரீரத்துல தான் இருக்க போறோம், மறுரூபமான சரீரத்துல இருக்க போறது கிடையாது. அதனால சரீரத்தின் மறுரூபத்தை குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்ம விசுவாசத்தை காத்துக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொண்டாலே அவர் இயேசு கிறிஸ்து வருகையும் பொழுது நம்ம சரீரம் மறுரூபமாகும். ஆனா இதுக்கு நமக்கு தேவைப்படுறது மனதின் மறுரூபம் தான். சோ மனதின் மறுரூபம் வேதத்தின் வாசிக்க தியானம் பண்ண நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் என்னன்றதை கண்டுபிடிச்சோம். நம்ம இருதயம் டிரான்ஸ்பர்மேஷன் ஆயிடுச்சு, நம்ம இருதயம் பார்க்கின்ற பார்வையை மாறி ஆரம்பிச்சு நம்ம என்ன பண்ணிடுவோம், வாழ்க்கைன்றது நம்முடைய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சோம். வாழ்க்கை தேவனுடைய வசனத்தை பார்க்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ஈஸியா இருக்கு. அப்ப தேவ சித்தத்தில் 2 வகையான தேவ சித்தம், பொதுவான தேவ சித்தம், இன்னும் தனிப்பட்ட தேவ சித்தம். இப்ப நான் இருக்கிறேன், எந்த ஊழியம் பண்ணணும், போதகரா இருக்கணுமா, சுவிசேஷரா இருக்க வேண்டாமா, இதெல்லாம் தேவனுடைய தனிப்பட்ட தேவ சித்தம். இதெல்லாம் தனிப்பட்ட முறையில கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. ஆனா பொதுவான தேவசித்தங்கள் வேதத்துல நிறைய இருக்கு. பொதுவான தேவசித்தத்துல நம்ம கடைப்பிடிச்சாலே கிறிஸ்துவ வாழ்க்கையிலே
நம்முடைய ஜெபம் பதில் பெறுகிற ஜெபமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாகவும் இருக்கும் பார்த்துக்கோங்க. அதனால பொதுவான தேவ சுத்தத்தை நம்ம வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நம்ம சில காரியங்கள் வந்து வேதத்துல வந்து நம்ம பார்க்க முடியும். ஆஹ் அதாவது வந்து மத்தேயுல வந்து 7வது அதிகாரத்துல இவ்வளவு வாய் வந்து சொல்லப்படுது. மத்தேயு 7வது அதிகாரத்துல ரொம்ப சிம்பிள் பாருங்க. அப்படி நம்ம வந்து ஜெபம் பொழுது நம்முடைய வாழ்க்கை வந்து தலைகளாக மாறுகிறது. மத்தேயு 7வது 21 27 படிச்சோம்னா அதுல வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க வந்து அருமையாக எழுதப்பட்டது பாருங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அது பிரவேசிப்பதில்லை. இதுல என்ன சொல்றாருன்னா, நீங்க கர்த்தாவே கர்த்தாவன் எப்ப சொல்லுவோம்? நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது சொல்லுவோம். இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு, நீங்க வெறும் ஜெபம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த ராஜ்யத்துக்குரிய நன்மைகள், பரலோக ராஜ்யத்துக்குரிய நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து கிடைக்கிறது கஷ்டம். அதுல வந்து பிதாவின் சித்தத்தின்படி நாம் ஜெபிக்கும் பொழுது மாத்திரம்தான் அது எப்படி இருக்குன்னா நம்ம வந்து பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் வந்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால் தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்கிற காலம் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்கள் சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவையின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மனை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமல்லை சொரிந்து பெருவெள்ளம் வந்து அது காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மொழியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மையில் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்ல அந்த வார்த்தைகளை கேட்டு விரும்பி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவனை தன் வீட்டை மணல் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் அறிந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மோதியும் அது விழுந்தது, அது விழுந்து முற்றிலும் அழிந்தது என்றார். இந்த இடத்துல வந்து பாருங்க, 2 காரியங்கள் தான். வார்த்தையின்படி செய்கிறவன், வார்த்தையின்படி செய்யாதவன். அதுக்கு மேல வசனம் பாத்தீங்கன்னா, பரலோக சித்தத்தின்படி செய்கிறவன், பரலோக சித்தத்தின்படி செய்கிறவன். 2 பேருடைய அதோட லைஃப்பை வந்து காமிக்கிறாரு. 2 பேருமே வந்து இந்த இடத்துல வந்து ஒருத்தர் உலகத்தான், ஒருத்தர் கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லி போடலாம். 2 பேருமே கிறிஸ்தவர்கள் தான் போட்டிருந்தது. 2 பேருமே கிறிஸ்துவ உடையவர்களா, 2 பேரும் கடவுள் சம்பந்தப்பட்டவங்க தான் போட்டிருக்கு. ஆனா ஒருத்தர் புத்தி இல்லாதவராக புத்தி இல்லாத இருக்காரு. ஒருத்தர் தேவ சித்தம்னா என்னன்னு தெரியுது, ஒருத்தர் தேவ சித்தம்னா என்னன்னு தெரியல. இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க வந்து இந்த மனிதரை நீங்க எடுத்துக்கொள்ளா, தேவ சித்தம் தெரியாத மனிதனா மணல் மேல் வீடு கட்டாதுன்னு சொல்லி போட்டிருக்கு. இவருடைய ஒரு வாழ்க்கையில வந்து ஜெபங்கிறதுக்கு வந்து பதில் தெரியாத ஜெபமா இருக்குது. தன்னுடைய வார்த்தை வந்து என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையை வேகமாக கட்டப்பட வேண்டும். எனக்கு வந்து தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறதோ, தேவ சமூகத்துல தேவ சத்தை தியானிக்கிறதோ, தேவ சத்தத்தை தெரிந்து கொள்வதோ அதிக விருப்பமே இல்லை பாருங்க. அதுவே இல்லாம ஒரு மேலோட்டமான கிறிஸ்தவ வாழ்க்கை. தன்னுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு வாழ்க்கையில வந்து முன்னேறணும் அந்த மாதிரி உள்ள ஆளு பாருங்க. இவர் மணல் மேல் வீடு கட்டுறது ரொம்ப ஈஸி பாருங்க. ஒரு அஸ்திபாரம் போடணும்னா டக்குன்னு இவரு இந்த கண்மேல் மேல கட்டுறவரு அஸ்திபாரம் போறதுக்கு ஒரு 10 வீடு கட்டி தரப்போரா வச்சிருவாரு. அந்த மாதிரி உள்ள மனுஷன் பாருங்க. ஆனா அப்படி கிடையாது. நாம வந்து எப்படி இருக்கணும்னா கண்மணி மேல் கட்டப்பட்ட ஒரு ஒரு கட்டுகிறவளா இருக்க வேண்டும் பார்த்துக்கணும். நம்முடைய அஸ்திபாரம் போடுறது ரொம்ப கஷ்டம். அஸ்திபாரம் வேணும் கிடையாது. கூட்டுக்குள்ள அனுபவமா இருந்தா அந்த கூட்டுக்குள்ள அந்த புழு இருக்கும்போது ஒன்றுமே சாப்பிடாமல் இருந்து தன்னைத்தானே வருத்தி கொண்டு அது வெளியே போறது எவ்வளவு ஆழமா இருந்துச்சோ அது மாதிரி நாம் அந்த கூட்டுப்புறனா அந்தரங்கத்தில் பார்க்கிறோம். நம்முடைய இருதயத்துல நம்ம வந்து உட்கார்ந்து தேவ சமூகத்துல நம்ம உட்கார்ந்து வேத வசனத்தை படிக்கும் பொழுது, தியானம் பொழுது நாம் பலன் பெறுகிறோம். நம்ம வாழ்க்கை டிரான்ஸ்பர்மேஷன் ஆகிறது. நான் பேர்பட்ட மனுஷனா மாறுகிறோம். கண்மலை மேல கட்டப்படுறதுன்னா சர்வசாரம் கிடையாது. அஸ்திபாரம் போறதுக்கு ஒவ்வொரு கல்லா பேத்து எடுக்கணும். ஆனா ஒரு நாள் வரும், நம்ம வீடு கட்டி முடிப்போம் பாருங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையானது நம்மளது அழகான கட்டப்பட்ட வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை வரும். இதுக்கு ஒரு பிரயாசம், நீண்ட பிரயாசம் தேவைப்படுகிறது. நீண்ட நேரம் சமூகத்துல நம்ம காத்திருக்கிறோம் பாருங்க. தேவ சித்தம்னா என்ன தெரிந்து கொள்ளும் பொழுது, தேவ சித்தத்தின்படி நம்ம செய்யும் பொழுது இந்த வாழ்க்கையில 2 பேத்துக்குமே ஒரே பிரச்சனை வருது. பெருமழை வருது, பெருங்காற்று வருது. 2மே அது வீட்டுல போகுது. ஆனா மணல்ல கட்டப்பட்ட வீடு அழிந்து போகும். தேவ சித்தத்தின்படி, தேவ வார்த்தையின்படி நீங்க அஸ்திபாரம் போடப்பட்டு கட்டப்பட்ட உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒன்றுமே பண்ணாது. அது எப்பேற்பட்ட பிரச்சனையும் சந்திக்க ஆயத்தமா இருக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனையும் நம்ம சேலஞ்ச் பண்ணலாம். நீ எந்த பிரச்சனையும் வந்து மோதிப்பாங்க. ஏன்னா நான் வந்து வசனத்தினால் இறந்த ஒரு மனிதன், தேவனுடைய வார்த்தையினால் இறந்த மனிதன், விசுவாசம் இறந்த மனிதன், தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிற ஒரு மனிதனை வந்து எப்பேற்பட்ட பிரச்சனையுமே ஒன்றும் செய்யாது. பார்த்தோம் அந்த வீடு வந்து நிலைச்சு நிற்கும். உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நிலைச்சு நிற்கும். உங்க மூலியமா கட்டப்பட்ட ஊழியம் நினைச்சிருக்கும். உங்க மூலியமா கட்டப்பட்ட ஒரு பிசினஸ், அந்த பர்சனல் லைஃப் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ராங்கா இருக்கும். எந்த பிரச்சனையுமே உங்கள்கிட்ட மோதி பிரச்சனை தான் தோத்து போக முடியும். நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. ஏன்னா நீங்க தேவ சித்தத்தின்படி, தேவனுடைய வசனத்தின்படி என்ன பண்ணுவீங்க, அதை வந்து நீங்க கட்டி உள்ள இருக்கிறீங்க. அதனாலதான் வந்து நம்ம வந்து பரலோக ஜபம் ஜபிக்கும் போது கூட முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. பிதாவிட்டம் ஜபிக்கும் போது எப்படி சொல்லுவோம்,
பரலோக ஜெபம் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் பார்த்துக்கோங்க. அது தெரியாதவங்க யாரும் இல்லை. கிறிஸ்தவரா இருந்தா பேசிக்காவே பரலோக ஜெபம் அழகா வந்து எல்லாத்துக்கும் தெரியும். அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பரலோகத்திலும் உள்ள சித்தம் செய்யப்படும் போல பூமியிலையும் செய்யப்படுகிறா. அப்ப பரலோக ஜெபத்தை வந்து கர்த்தர் வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்றாரு. அந்த இடத்துல மென்ஷன் பண்ற முக்கியமான ஒரு விஷயத்த அவன் சொல்றாரு. என்னன்னா, பரலோகத்துல உள்ள சித்தம் பண்ணுகிற பூமியில செய்யப்படுவதாக. அப்புறம் என்ன இடத்துல ஒவ்வொரு நாள் ஜெபிக்கும் பொழுது பரலோக ஜெபத்தை இன்னைக்கு சில பேர் வந்து கட 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 கடன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு டக்குனு வேலைக்கு கிளம்பிடுவாங்க. ஆனா அது அப்படி கிடையாது பார்த்துக்கணும். அதுல ஒவ்வொரு வார்த்தைக்குமே வந்து ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. நான் ஜெபிக்கும் போது இப்படியா ஜெபிக்கணும், பரலோகத்திலே கர்த்தாவே உங்க சித்தம் செய்யப்படுது. ஏன்னா அங்க தேவனுடைய சித்தத்தை தடுத்து நிறுத்த யாருமே கிடையாது. கர்த்தர் தான் அங்க இருக்கிறாரு. அவருடைய சித்தம் பரலோகத்துல பரிபூர்ணம் செய்யப்படுது. அப்படி பரலோகம் செய்யப்பட்ட அந்த தேவனுடைய சித்தம் பூமியில நம்முடைய வாழ்க்கையில செய்யப்படணும், நம்முடைய சபையில செய்யப்படணும், இந்த குடும்பத்துல நம்ம செய்த பிசினஸ்ல எல்லாத்துலயுமே தேவனுடைய சித்தம் செய்யப்படணும். அப்படி நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கோட இருக்கும். அதனாலதான் வந்து பரலோக ஜெபத்துல இந்த தேவனுடைய சித்தம் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு எம்பசைஸ் பண்ணி வந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு பாருங்க. அப்ப தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிறது, தேவனுடைய சித்தத்தை நம்ம கண்டுகொள்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்ப நாம் டிரான்ஸ்பர்மேஷன் ஆகணும். வசனத்தின்படி நம்முடைய வேதத்தை படிக்க படிக்க நம்முடைய இருதயத்துல என்ன ஆகும், டிரான்ஸ்பர்மேஷன் வந்து ஆகிறது. தேவ சித்தம்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு சொல்ற மாதிரி ஏதோ ஒரு 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 கோடிங் வேடோ ஒரு மறைபொருளான ஒரு விஷயமோ ஒரு பெரிய பரம ரகசியமோ ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளா எடுத்தா தேவ சித்தங்கிறது வெறும் தேவனுடைய விருப்பம். அதுதான் தேவ சித்தம். பிதாவினுடைய விருப்பம். பிதாவினுடைய விருப்பம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சால அதுதான் உங்களை குறித்த பிதாவின் விருப்பம். நீங்க சித்தன்ற வார்த்தைக்கு போல பிதாவின் விருப்பம் போட ரெண்டும் ஒண்ணுதான். உங்களை குறித்த பிதாவின் விருப்பம் என்ன அதை கண்டுபிடிச்சாலே வந்து தேவ சித்தமாகும். மத்திய 21 அதிகாரத்துல ஒரு சம்பவம் வந்து தேவசத்தை குறித்து எப்படியாப்பட்டிருக்கு. மத்திய 21:28 இருந்து 32 வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, மத்திய 28 படிக்கணும். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவர் வந்து மகனே நீ இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கின்றார். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆயினும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இறைவனிடத்தில் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரர்களும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தாலும் நீங்கள் அவர்களை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரும் இயேசுவுமே அவர்களை விசுவாசித்தார்கள். ஆகையால் நீங்கள் கண்டும் அந்த விசுவாசிக்கும்படியாக பின்பு யாரும் மனசாப்படவில்லை என்றார். இந்த இடத்துல பாருங்க, ஒரு உவமையை வந்து சொல்றாரு. ஒரு தகப்பனுக்கு 2 மகன்கள் இருந்தாங்க. 2 மகன்கள்ல மூத்தவன்ட்ட வந்து தன்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு வேலை செய்யும்படி அவர் அனுப்புறாரு. ஆனா வந்து போறேன்னு சொல்றான். சாரி, முதலாவது என்ன பண்றாங்க, போக மாட்டேன் அப்படின்ட்டான். இருந்தாலும் தகப்புடைய மனசு பாக்குறான். மனசை பார்த்துட்டு வந்து மறுபடியும் என்ன பண்றாங்க, மறுபடியும் வந்து அவன் திராட்சை தோட்டத்துக்கு போறான். 2வது மகன்கிட்ட சொல்லும் பொழுது அவன் வந்து போகிறேன்னு சொல்றான். ஆனா என்ன பண்றான், தகப்பட ஏமாத்துறான். அவன் வந்து போறது விருப்பமே கிடையாது, அவன் போகல. இந்த இடத்துல ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, யாரு தகப்பனுடைய சித்தத்தின்படி செஞ்சா அப்படின்றாரு. யாரு தகப்பனுடைய விருப்பத்தின்படி நடந்துகிட்டா அப்படின்னு பாக்குறேன்னா எல்லாரும் போது சொல்றாங்க மூத்த மகன் தான். ஆனா மூத்த மகன் தான் சொல்றது 100% கரெக்ட். அவர் தான் சொல்றாரு, உங்களுக்கு முன்னே வந்து என்ன பண்றாரு, பாவிகள் வந்து பரலோகத்துக்கு போயிடுவாங்க. இந்த உலகத்துல நீங்க யார ஒடுக்கப்பட்டீங்களோ, யார புறந்தீங்களோ அவரெல்லாம் பரலோகத்துல இருக்க பாருங்க. பரலோகம் நமக்கு ஒரு மிகப்பெரிய என்ன பண்றது, ஒரு சர்ப்ரைஸை கொடுக்கப்படுது. யாரெல்லாம் வந்து பரலோகத்துக்கு வரமாட்டான்னு சொல்றோமோ அவங்க எல்லாம் பரலோகத்துல இருப்பாங்க. யாரெல்லாம் பரலோகத்துக்கு வருவாங்க நம்ம எதிர்பார்த்து அவங்க இருக்க மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கணுங்க. ஆமா, இந்த இடத்துல தான் சொல்றாரு, உங்களை காட்டுல வந்து அவர்கள் விசேஷித்தவர்கள். ஏன்னா அவர்களுக்கு போக மனசு வரல. ஆனா இருந்தா என்ன பண்றாங்க, நேரடியாக எங்களை வந்து மாட்டேன்ட்டாங்க, மறுதளித்தாங்க. இருந்தாலும் என்ன பண்றாங்க, ஒரு நாள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் என்ன பண்றார்கள், போகிறார்கள். அப்ப இந்த இடத்துல வந்து யாரு பிதாவின் சித்தத்தின்படி போனா, யாரு பிதாவின் விருப்பத்தின் நடந்திருக்கிறா, நீங்கள் நானும் இது வந்து பாருங்களேன். நீங்கள் நானும் ஆண்டவருக்கு துரோகமா இருந்தோம். ஆண்டவர்களுக்கு நமக்கு ஆண்டவருக்கு சம்மந்தமே கிடையாது. இருந்தாலும் தேவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணிடும், அழைக்கப்பட்டவர்களை காட்டிலும் தெரிந்து கொள்ளவர்களை பாட்டிலும் நம்ம என்ன பண்றோம், பிந்தினோராக நாம் முந்தினோம். நம்ம முந்தி போறோம், தேவனுடைய சுகத்துல முந்தி போறோம். அப்ப தேவ சித்தங்கிறது என்ன, பிதாவுடைய விருப்பம். இந்த இடத்துல அழகா சிம்பிளா போட்டுங்கன்னா, பிதாவுடைய விருப்பம் யாரு, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்கிற ஆட்கள் தான் பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள். அதுல வந்து யார் பெரியவரா இருக்காரா, இதுல யார் பெரியவர்னா
யாரெல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய விருப்பத்தின்படி, பிதாவின் விருப்பத்தின்படி நாம் செய்கிறோமோ, நாம் தான் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறதா இருக்கும். அந்த சித்தம் தான் நமக்குள்ள வெளிப்படணும். அந்த சித்தம் வந்து அப்படின்றத தெசலோனிக்க சபைக்கு வந்து அவர் வந்து இப்படியாக வந்து எழுந்து அனுப்புறாங்க. அப்ப தேவனுடைய சித்தத்தை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம்லாம் கிடையாது பாருங்க. இப்ப எடுத்துக்காட்டா எடுத்தோம்னா மத்தேயு 6வது அதிகாரத்துல சிம்பிளா எடுத்துட்டோம்னா, நீங்க மத்தேயு 6வது அதிகாரம் வந்து எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு அருமையான ஒரு உள்ள ஒரு வசனங்கள் உள்ள ஒரு அதிகாரம் ஆச்சு. மத்தேயு 6வது அதிகாரத்துல வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன மத்தேயு 6:32 பாருங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உம், என்று உங்களுக்கு கவலைப்படாதீர்கள் என்றார் பாருங்க. எண்ணத்தை வந்து நீங்க எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை வந்து உண்போம் என்பதை குறித்து நீங்க கவலைப்படாதீர்கள் சொல்லி போட்டிருந்தோம். இந்த வசனத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ரொம்ப சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி பேசுறாரு. இது வந்து பேசும்போது மலை பிரசங்கத்துல வந்து ஒரு சாதாரண எளிய மக்கள் இருக்கிறாங்க, அன்எஜுகேட்டட் பீப்புள் இருக்கிறாங்க. அவங்க பாரம்பரியத்தின்படி அவர் வந்து பேசுவார். பேசும் பொழுது காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கன்றாரு. அதே மாதிரி நீங்க பாத்துட்டீங்கன்னா பறவைகளை கவனித்து பாருங்க. நம்ம எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, விதைக்கல அறுக்கல, ஆனா பறவை தான் போசிக்கிறாரு. காட்டு புஷ்பங்கள் பாருங்க எவ்வளவு அழகழகா இருக்கு, அவ்வளவு டிசைன்ஸா இருக்கு, அவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. இன்னைக்கு எல்லாமே சில இடங்களுக்குலாம் வந்து டூர் போறாங்க. ஏன்னா அங்க உள்ள ஒரு அழகான மலர்களை பார்க்கறதுக்காகவே சில இடங்கள் டூர் போறாங்க. அதெல்லாம் படைத்தது யாருன்னா கர்த்தரா இயேசு கிறிஸ்து தான். அதுல நீங்க நல்ல விஷயத்துக்கு சாலமன் பாருங்க, உலகத்துல வந்து லக்ஸரியான ஒரு கிங்கு. அந்த லக்ஸரியான கிங்கே வந்து அவ்வளவா வந்து உடுத்து வைக்கல பாருங்க. அவரால் விளையாடப்பட்டது மேக்சிமம் என்ன பண்ண எகிப்தின் புடவைகளை வாங்கி வந்து கட்டிக்கிட்டாருன்னு சொல்லி போட்டிருக்கு. ஏன்னா அவரால் அவ்வளவுதான் பண்ண முடியும். ஆனா இதெல்லாம் கத்தர் என்ன பண்றாரு, அதை காட்டிலும் அவ்வளவு டிசைன்ஸ். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு பூக்களையும் பார்க்கும்பொழுது நம்ம தேவனை பார்க்க வேண்டும். கத்தர் எவ்வளவு ஒரு கிரியேட்டர், எவ்வளவு ஒரு அழகா, எவ்வளவு ஒரு மைனூட்டான காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவரை சிருஷ்டிக்கிறான்னு பார்க்க முடியும். அதுக்கப்புறம் சொல்றாரு, நீங்க வந்து எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போன்றது, எண்ணத்தை உடுப்போன்றது கவலைப்படுறீங்க அப்படின்னு போட்டிருக்கு. இதுல நீங்க இந்த வசனத்தை நீங்க படிச்சு பார்த்துட்டீங்கன்னா 6வது அதிகாரம் 24ல இருந்து 36 வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்க 24வது அதிகாரத்துல வந்து 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனுக்கு கூடாதுன்றாரு. அதாவது பணத்துக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய ஒருத்தனுக்கும் கூடாதுன்றாரு. ஏன்னா யாருன்னா அதாவது நம்ம வந்து தேவனுக்கும் உலகப் பொருள் ஊழியம் செய்ய ஒருவனுக்கு கூடாதுன்றாரு. அதுக்கப்புறம் நீங்க 24வது வருஷம் தான் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்பது உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை விடுப்போம் என்று உங்களுக்கு உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்பட வேண்டாரு. அதுல 2 உவமைகளை வந்து கொடுக்குறாரு. இதுல நீங்க நல்லா நீங்க படிச்சு பார்த்தா இந்த இடத்துல இந்த பேசேஜ்ல ஒரு இடத்துல கூட தேவசுத்தன்ற வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணிருக்கவே மாட்டாங்க. தேவசுத்தன்ற வார்த்தை இந்த இடத்துல மென்ஷனே ஆகல. அப்ப தேவனுடைய சித்தம் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை வந்து நம்ம இந்த வசனத்துக்குள்ள மென்ஷனே ஆகல. ஆனா தேவசுத்தம் இருக்குது. என்ன தேவசுத்தம் இருக்குன்னா இந்த இடத்துல அருமையா சொல்லுங்க பாத்தீங்களா, நீங்க 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்க. அப்ப நீங்க 1 யோவான் 2:17 வந்து இந்த விஷயம் வந்து அருமையாக போடப்பட்டது. இதை வைத்துக் கொண்டு 1 யோவான் 2:17 நம்ம போறதா இருந்தா 1 யோவான் 2வது அதிகாரம் 17வது வசனத்துல வந்து உலகமும் அதன் நிச்சயம் அழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்னு சொல்லி போட்டுக்கிற பாருங்க. இந்த இடத்துல வந்து அதே வசனத்தை தான் இங்க வந்து ஒரு கன்க்ளூஷனா போட்டிருக்கு. உலகம் அதனுடைய சிஸ்டம். இந்த இடத்துல வந்து 2 எஜமானுக்கு வந்து ஊழியம் செய்யக்கூடாது, தேவனுக்கு உலக பொருளுக்கும். உலகமும் அது நிச்சயமா அழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே நானும். அப்ப தேவனுடைய சித்தம் வந்து இந்த இடத்துல இந்த பேசத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா உலக பொருளுக்காக நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. அதாவது நம்ம ஏற்கனவே படிச்சிருப்பதுங்களா, ஏசா யாக்கோபு மாதிரி ஒரு சாதாரண ஒரு காரியத்துக்காக கத்தரை வந்து அசட்டை பண்ணக்கூடாது. உலக பொருளுக்காக வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், நீங்க நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க. உலகத்துல ஒரு அந்த இதுவும் வேணும், ஒரு உலகத்துல உள்ள அந்த ஒரு அனுபவிக்கிற எல்லா காரியங்களும் வேணும், கிறிஸ்துவ வண்டையில வரணும், பரலோகமும் நமக்கு கொடுக்கப்படும் நினைக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. நம்ம வந்து ரெண்டையுமே ஒரே இடத்துல, பாவ வாழ்க்கையும் பரிசுத்த வாழ்க்கை ஒரே நேரத்துல முயற்சி பண்ணி கொண்டு போக முடியாது. அதான் இந்த இடத்துல சொல்றாரு. அதுக்காக உங்களுக்கு வந்து நீங்க வேலைக்கே போக வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லப்படல. வேலைக்கு போறது வேலை தேவன் தந்த காரியம், நம்ம குடும்பத்தை வந்து காப்பாற்றுகிறது. தொழில்களும் தேவன் கொடுத்த காரியம், நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறது, நம்ம மூலியமா அனைவருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோம். அதை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணல. இந்த இடத்துல என்னன்னா ரெண்டையும் மெர்ஜி பண்ணாதீங்க. நீங்க வந்து உலகத்தில் சம்பந்தப்பட்ட அந்த அனுபவிக்கிற இந்த பாவ வாழ்க்கையும் கிறிஸ்தவத்துல வாழ்கிற ஒரு வாழ்க்கையும் ரெண்டுமே முயற்சி பண்ணி நீங்க கொண்டு போறாதீங்கன்றாரு. அதைத்தான் 1 யோவான் 2:17 உலகம் அது நிச்சயம் ஒளிந்து புகுந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல தேவ சுத்தம் என்ன நீங்க படிச்சுன்னா இந்த வார்த்தையில வந்து தேவனுக்கும் உலக பொருளுக்கும்
ஊழியம் செய்ய ஒரு நாளும் கூடாது. அதாவது ஒரே நேரத்தோடு என்ன பண்றோம், நம்ம தேவனுக்கும் உணவுப் பொருளுக்கும் ஊழியம் செய்யக்கூடாது. அதுக்கு மட்டும் கிடையாது, கவலைப்படுகிறது வந்து தேவ சத்தம் கிடையாது. அதனாலதான் இந்த இடத்துல என்ன பண்றதுன்னா 32வது வசனத்து 31வது வசனத்துல இப்படி 32 எழுதப்பட்டிருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்றது, எண்ணத்தை ஒழிப்போம், எண்ணத்தை குடிப்போம், இதெல்லாம் கவலைப்படாதீங்க. இது நீங்க கவலைப்படுறதுனால வந்து என்ன ஆயிருது, நீங்க ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். மூன்றாவது இங்க ஒரு தேவசத்தை என்ன பண்றாங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யம் நீதியையும் தேடுங்கள், இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லி போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது தேவனுடைய பொதுவான தேவனுடைய சித்தம். தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறது தேவ சுத்தம். தேவனுடைய வாசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது தேவனுடைய சுத்தம். அதாவது மோஸ்ட் ப்ரெஷியஸ் பிளேஸ், நம்ம பிரைமரி அண்ட் ப்ரெஷியஸ் பிளேஸ் தேவனுக்காக கொடுக்கிறது தேவனுடைய சித்தம். அவருடைய வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுக்கிறது, அவரை முன்னிலைப்படுத்துகிறது. இது மாதிரி பொதுவான தேவ சித்தங்கள் வேதத்துல இருக்கிறது பாருங்க. இதை கண்டுபிடிக்கணும், இதை பகுத்து அறியணும் பார்த்தோம். அதைத்தான் வந்து நம்முடைய மைண்ட் டிரான்ஸ்பர்மேஷன் ஆனா தான் இதை வந்து பகுத்தறிய முடியும். நம்முடைய மனதானது மறுரூபப்படணும். மனதானது மறுரூபப்படும் பொழுது என்ன பண்றோம், நம்ம அந்த தேவனுடைய சித்தம்னா என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கும். அப்ப தேவனுடைய சித்தம்னா என்ன நம்ம கண்டுபிடிச்சோம்னா நம்முடைய ஜெபங்களுக்கு ஈஸியாக பதில் கிடைக்க ஆரம்பிக்கிறது பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கை முறையானது மாற ஆரம்பிக்கிறது. அப்படி ஜெபங்களுக்கு பதில் தருகிறதா இருக்கும். நாம் வந்து சபைக்கு பிரயோஜனமா இருப்போம், இந்த உலகத்துக்கு நம்ம ஆசீர்வாதமா இருப்போம், பாருங்க குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருப்போம் பாருங்க. அப்ப ரொம்ப ஒரு கர்த்தர் வந்து பாருங்க, அவருடைய நுகம் வந்து பாரமான நுகம் கிடையாது. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்றது வந்து ரொம்ப கஷ்டமான, நிறைய பேர் அப்பதான் நினைக்கிறாங்க. ஏன் கிறிஸ்துவத்தை விட்டு ஒதுக்கி போறாங்கன்னா, கிறிஸ்துவங்கிறது ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸா இறங்கின இருக்கிறது. அதனாலதான் வந்து நீங்க என்ன பண்றோம், சபைக்கு வர மாட்டோம். அதனால அப்படி கிடையாது. கிறிஸ்துவங்கிறது நம்ம பிதாவோட ஒரு குடும்பத்தோட ஐக்கியப்பட்டிருக்கிறோம், பிதாவோட நம்ம நெருங்கி பழகுறோம் பார்த்தோம். இது வந்து அவருடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழுகிறது ரொம்ப ஈஸி, கஷ்டமே ஒண்ணுமே கிடையாது. நம்ம அப்படிதான் நினைச்சிருக்கோம், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஜாஸ்தி. அதனாலதான் வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து கிறிஸ்தவரை விட்டு கொஞ்சம் ஓரம் கட்டுறாங்க. உலகத்தோடு வந்து ஒத்து வரணும், இதுல உள்ள வந்துட்டோம்னா உலகத்துக்குள்ள போக முடியாது அப்படின்னு. அப்படி கிடையாது, ரொம்ப ஈஸி. நாம அனுபவிக்க சகல நன்மையும் சமூகமாய் கொடுக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். அதை வந்து நம்ம தகாத விதமா அனுபவிக்காமல் கிறிஸ்துவுக்காக நம்ம பயன்படுத்துறோம். கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது ரொம்ப லைட் அண்ட் ஈஸியான வாழ்க்கை பார்க்கணும். தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஆனா அதற்கு நான் ஒரே ஒரு சின்ன அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கூட ரொம்ப, அதை வந்து ஈஸி டார்கெட்ஸ், ஈஸியா முடிக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இன்னைக்கு வந்து மார்க்கெட்டிங் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணீங்கன்னா, நீங்க மார்க்கெட்டிங் வந்து இன்சென்டிவ் வாங்குறதுக்கு உங்களை விடவே மாட்டாங்க. நான் வந்து சேலரி கொடுப்போம் பிளஸ் இன்சென்டிவ் கொடுப்போம், அப்பதான் நம்ம வந்து பண்றோம் ஈஸியா வேலை பார்ப்போம். ஆனா அந்த இன்சென்டிவ் வாங்குறது உங்க விடவே மாட்டோம். உங்களுக்கு கொடுக்குற டார்கெட் பாருங்க, நான் ரீச்சபிள் டார்கெட்டா இருக்கணும். அந்த டார்கெட்டை ரீச் பண்ற வரைக்கும் உங்களுக்கு பின்னாடி இருந்து அவன் குத்திட்டே இருப்பான். குத்திட்டே இருந்து அந்த டார்கெட் ரீச் பண்ணா தான் உங்களுக்கு சேலரியும் கிடைக்கும், இன்சென்டிவும் கிடைக்கும். அது வரைக்கும் என்ன பண்றேன், உங்களை வந்து நான் அந்த மாதிரி கம்பெனி நிறைய கம்பெனி ஒர்க் பண்ணிட்டேன் பாருங்க. அது நாட் ரீச்சபிளா இருக்கும், உங்களை ரீச் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளவு பெரிய உறுதியா கொடுப்போம். ஆனா இது வந்து கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது கர்த்தர் லகுவாக மாட்டிருக்கிறாரு, ரொம்ப ஈஸியா சிம்பிள் பண்ணி கொடுத்துட்டாரு பாருங்க. நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ஒரு நீதியையும் தேடணும், தேவனுடைய சித்தத்தை பகிர்ந்தறிக்கணும். கூட்டுப்புள் அனுபவம் மாதிரி தேவனுடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து வேதத்தை தியானம் பண்ணி வேதத்தை படித்தோம்னா நம்மளோட மனதுல வந்து ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் ஆகுது. மனதுல ஒரு டிரான்ஸ்பர்மேஷன், இந்த மனதின் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது எது தேவசத்தை எது தேவசத்தை இல்லைன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு பகுத்தறியும் பொழுதுதான் நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து தேவனுடைய சபைக்கு மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருப்போம். அதனால அதைத்தான் வந்து பவுல் வந்து ரொம்ப எம்பசைஸ் பண்ணி அவர் வந்து அந்த தெசலோனிக்கே சபைக்கு சொன்னாரு, தேவனுடைய பரிபூர்ண சித்தம் வந்து என்ன பண்ணுவோம், நாங்கள் பகுத்தறிக்கணும்னு சொல்லி அங்கே ஜெபம் பண்றாரு. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். தேவனுடைய சித்தம் என்ன, அது ஒரு பெரிய ஒரு மறைபொருள்லாம் கிடையாது, ஒரு ஈஸி தான். நாம் தேவனுடைய வார்த்தையில் பழக பழக அது கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இரக்கமுள்ள தேவனை கர்த்தாவே மண்டையில் வருகிற மாட்டாங்க, நம்முடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மறுரூபம் சொல்லுங்க இயேசு நாமத்துல. என்னுடைய மனதுல உடைய கச்சமனை ரத்தம் விழட்டும் ஆண்டவரே, எங்களுக்காக கச்சமனையில ஆண்டவரே ஆத்மாவில் ஆகப்பட்டது, அந்த ரத்தம் மனதுல விழட்டும் கர்த்தாவே. எல்லாவற்றையும் பகுத்தறிக்கத்தக்கதாக என்னுடைய பிரகாசமான ஆவின் கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. என்னுடைய கண்களை பிரகாசிக்க செய்கிறாங்க, என்னுடைய தேவ சித்தம் இன்னார் என்று பகுத்தறிக்கத்தக்கதாக எங்கள் மனதை புதிதாக்கும் ஆண்டவர். இதை கேட்கிற ஊருடைய இருதயங்கள் ஆண்டவரை திறக்கப்படட்டும். தேவனுடைய வசனத்தின் மீது ஒரு ஆர்வம் உண்டாகட்டும். தேவனுடைய சத்தத்தை கேட்கிற மாத்திரம் அல்ல ஆண்டவரே, படிக்கிறவளா மாத்திரம் எப்படி செய்வர்களாய் மாறட்டும் ஆண்டவரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யம் நீதியை தேடுங்கன்னு சொல்லிடுறாண்டவர். இயேசு நாமத்துல எங்களோட வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யம் உண்டாகட்டும், தேவனுடைய நீதி உண்டாகட்டும். தேவனுடைய வசனத்துல நாங்கள் வளர உதவி செய்கிறாங்க. தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிக்க உதவி செய்கிறது. எங்கள் வாழ்க்கையிலே இது கேட்கின்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நிலவரப்படுவதாக ஆண்டவரே. கிறிஸ்துவ வாழ்க்கை ஆண்டவரே, நீ மிகவும் லைட் அண்ட் ஈஸியா எங்களுக்கு மாற்றி கொடுத்துருக்கீங்க, அதற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே.
அதன்படி செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் ரட்சகர் இயேசு கிறிஸ்து வல்லவல்ல நமக்கு ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே. ஆமென். 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 நன்றி பாஸ்டர் மார்ட்டின் அவர்களே. இன்றைய நாளிலே ஜெபங்கள் என்ற தலைப்பில் தேவனுடைய சித்தம் என்ற தலைப்பில் அநேக வெளிப்பாடுகளை கொடுத்தீர்கள். அதாவது ஜெபம் பண்ணும் பொழுது வீண் வார்த்தைகளை அலம்பக்கூடாது, கருத்தா ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, இந்த புழுவை பற்றி சொன்னீங்க, எனக்கு ஒரு நல்ல ஒரு கருத்தை வெளியிட